வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் சாதாரணமான கஷ்டங்களாக இருக்காது. சாதாரணமான கஷ்டங்களும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் உங்களை சோதித்து கொண்டேதாங்க இருந்து கொண்டிருக்கும். நீங்களும் எவ்வளவோ பண்ணி பார்ப்பீங்க. என்னெல்லாமோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு என்னென்னமோ நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இருந்தாலும் அதில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக உருவாகும். அது ஒவ்வொரு நாளும் உங்களை சோதித்து கொண்டே இருந்து கொண்டிருக்குங்க. என்ன செய்வது என்று கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இன்னும் சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படின்னு நீங்களே உங்களிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு காரணமானது இருக்கும். இந்த காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஆளாக்கப்படும். இதனால நீங்க என்ன செய்வதுன்னு தெரியாம முழித்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே பொறுப்புகளை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும், உங்களுடைய காதல் வாழ்க்கை பொறுப்புகள் என எல்லா விதமான பொறுப்புகளும் வேலை செய்கின்ற இடத்தில் கூட பொறுப்புகள் உங்கள் பக்கம்தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க ஒரே நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா? பிறரை முன்னிலைப்படுத்தி நீங்க மறந்தது உங்களை நீங்களே மறந்து கொள்வீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், மற்றவங்க கொடுத்த வேலையை நம்ம சீக்கிரமா டயத்துல முடித்து கொடுக்கணும் அப்படின்னு அதுல நீங்க ஆர்வம் காட்டின நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்க மறந்துருப்பீங்க. இதனால சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும். இதனால உங்களை நீங்க மறந்துருப்பீங்க. உங்களுடைய மனசை யாரிடமும் முழுசையா நீங்க சொல்லாம இருந்திருப்பீங்க. யாரும் உங்களை பத்தி கேட்டுக்கவும் மாட்டாங்க. அதனால நீங்க யாரிடமும் உங்களுடைய மனதை முழுவதாக ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் தாங்கு நான் நான் தாங்குகிறேன்னு நினைச்ச எல்லாத்தையும் உங்களுக்காக நீங்க வைத்து வைத்து உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத சில துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்களை காயப்படுத்தியவங்க இப்போது புரியக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? முன்னாடி உங்களை காயப்படுத்தியவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவானது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க நெருங்கிய ஒரு உறவினரோ, உங்களுடைய நம்பிய ஒரு நண்பரோ, உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு முக்கியமான நபரோ, அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தியவங்களா இருப்பாங்க. அவங்களால வந்த காயங்கள் இப்போ நினைச்சாலும் மனசானது வலிக்கும். ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு வலியானது இருக்கும். இருந்தாலும் அவங்க கூட நீங்க பேசிக்கொள்வீங்க. என்ன செய்வது, அவங்க கூட நம்ம பழகிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக அவங்க கூட நீங்க பேசிக்கொண்டு இருப்பீங்க. ஆனா முன்னால் இருந்த மாதிரி அவங்க மீது நீங்க அன்பாக இருக்க மாட்டீங்க. அவங்களும் பேசுறாங்க, நம்மளும் பேசுவோன்னு பேசுவீங்க. ஆனா அவங்க என்னென்ன துன்பங்கள் பண்ணாங்க, என்னென்ன துயரங்கள் பண்ணாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு காயங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஆனா அதே ஒரு நேரத்துல ஒரு உண்மையை நீங்க உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? யார் எப்படி என்ன எப்படி இருக்காங்க, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய உண்மையான நபர்களை இந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு புதியதாக பழகக்கூடிய நண்பர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருப்பாங்க என்பதை உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும். இதனால நீங்க யாரையும் நம்பி எந்த விதமான உதவிகளும் பண உதவிகளும் நீங்க செய்யாம இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் நிச்சயமாக கிடைச்சிருக்கும். மீண்டும் மீண்டும் நீங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாரும் பாதியில போறேன்னு கூறினா கூட நீங்களா போய் வழியே வழியே பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால மற்ற நபர்கள் உங்களை எளிதாக பயன்படுத்தி கொள்வாங்க. எல்லாரையும் நம்புகிற பழக்கம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். யாராவது ஒருவர் உங்களிடம் பேசாமல் போனா கூட நீங்களா போய் அவங்களிடம் திருப்பி திருப்பி பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்தை நீங்க வெளியில சொல்லாதது தாங்க மிகப்பெரிய அளவுக்கு மற்றவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாம இருந்திருக்கும். நீங்க உங்களை கஷ்டத்தை வெளிப்படுத்தணும். நீங்க யாரெல்லாம் உங்களிடம் கஷ்டத்தை வெளிப்படுத்தி உங்களிடம் உதவி கேட்காங்களோ அவங்களிடம் நீங்களும் உங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி நீங்களும் உதவி கேட்கணும். அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஏது என்று அவங்களும் புரிந்து கொள்வாங்க. நீங்களே எதுவுமே சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது போல அப்படின்னு அவங்க உங்களுக்கு நினைச்சு கொள்வாங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்களும் உங்களை பத்தி வெளியே கூற பாருங்க. அப்பொழுதுதான் மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வாங்க. தடைகள் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது?
நீங்க எதையாவது அடைய போகிற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு வந்துவிட்டு அந்த ஒரு செயல்கள் அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். அது உங்களை தடுப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையான ஒரு நபராக மாற்றுவதற்காக. நீங்க ஏதாவது தடைகள் ஏற்பட்டவுடன் உடனே கோவப்படாமல் பொறுமையாக இருப்பதற்காக, மீண்டும் அதனை எப்படி பொறுமையாக பண்றீங்க அப்படின்னு பார்ப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி தடைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த தடைகள் உங்களை ஒருபோதும் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றுவதற்காக மட்டுமே ஏற்படுகிறதே தவிர உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த ஒரு தடைகள் ஏற்படலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்ததால பயன்படுத்தப்பட்ட தருணங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க அமைதியா இருந்ததால பலர் உங்களை பயன்படுத்தினாங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க அவங்களிடம் ஒண்ணு கேட்க மாட்டீங்க. இத்தனை நாளுக்கு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. எடுத்துக்காட்டுக்காக கூறணும் அப்படின்னா, உங்களுடைய வேலைக்கு மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க சரி கொஞ்ச நாட்கள் பொறுப்போம் அப்படின்னு பொறுமையாக இருப்பீங்க. உங்களுடைய பணத்தை யாரோ பயன்படுத்தி திருப்பி தராமல் போயிருப்பாங்க. அதை நினைச்சு உங்களுடைய மனதிற்குள் மன வருத்தம் ஏற்படும். உங்களுக்கு தேவைப்படும் போது பணமானது உங்க கையில இல்லாம போயிருக்கும். உங்களுடைய நேரத்தை கூட மதிக்காம மற்றவங்க அவங்களுடைய வேலைகளை செய்வதற்காண்டி உங்களுடைய நேரங்களை அவங்களிடம் இருந்து அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். நான் நல்லா இருந்தும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடக்கும். நான் யாருக்கும் தீங்கு செய்யலையே, ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த மாதிரி பாழா போகுது அப்படிங்கிற மாதிரி சில கவலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். நான் எப்போ அமைதியா வாழ முடியும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம நீங்க இருப்பீங்க. இந்த கேள்விகள் உங்களுடைய மனசுல எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் இருந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த முன்னேற்றம் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மறைத்து வைத்த முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவான ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சவால்களுமாக மட்டுமே நிறைந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குன்னு அடக்கி வைக்கப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து வெளியே வருவீங்க. முக்கியமா பண பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். உடனே தீராது, ஆனா பொறுமையாக தீரும். பொறுமையாக தீர்ந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக மாறும். நீங்க இதுவரைக்கும் செஞ்ச முயற்சிகள் இனி பலன் தர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாத்துலயும் தடைகளும் பிரச்சனைகளுமாக மட்டுமே ஏற்பட்டிருக்கும். செலவழித்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க செய்ய போகின்ற முயற்சிகள்ல பலன் கிடைக்கும். அதே போல் போதுமான அளவுக்கு லாபமும் உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு 3 பெரிய திருப்பு முனைகள் உங்களை தேடி வரும். 1, வேலையிலையும் பணத்திலையும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வேலை சம்பந்தமா இருக்கலாம், இல்லைன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பந்தமாக இருக்கலாம். அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும். இரண்டாவதாக உங்களுடைய உறவுகள். உங்களை மதிக்காதவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க யாரை தேர்வு செய்வது என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வருவாங்கன்னு கூறுறேன். உங்களிடம் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களோ தேவையான அளவுக்கு பணமோ நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு வேலைக்கு நீங்க போனதும் உங்களை வேண்டான்னு உதறிவிட்டு போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை பாராட்டுவாங்க, உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஆனா நீங்க அவங்கள கூட வைத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் தான் இருக்க வேண்டும். 3ஆவதா இருப்பது ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படும். நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க உங்களை புரிஞ்சுக்காம மற்றவங்களுக்காக நேரத்தை செலவிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுக்கான ஒரு தனியா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ அதை மட்டும் நம்ம பார்த்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா வந்துடுவீங்க. திடீர்னு செட்டில் ஆகக்கூடிய வாழ்க்கையாக கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆனா இது உடனே மாறாது. திடீர்னு ஒரு நாள், இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக திடீர்னு ஏற்படும். எல்லாம் சரியா இருக்குன்னு உங்களுக்கே தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தவறாக நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் கூட இனிமே சரியாக மாற ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் முதல் நீங்க நிலையான வாழ்க்கைக்கு நிச்சயமாக சென்று விடுவீங்க. காத்திருந்த மாற்றமும் ஒரே நாளில் நீங்க காத்திருந்த ஒரு விஷயமாக நிச்சயமாக மாறிவிடும். திடீர்னு ஒரு நாளில் எல்லாமே உங்களுக்கு நடந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். அது உங்களுடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும்.
நீங்க இழந்தது புதிய வடிவத்தில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க இழந்ததை நினைச்சு கவலைப்பட்டீங்க அப்படின்னா, ஆனா கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். ஆனா அது வேறு ஒரு வடிவத்தில் உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில். ஆனா அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு நன்மையையும் ஏற்படுத்தியும் கொடுக்கும். பணம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத வழியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்காத வழிகள் எல்லாம் பணமானது வரும். ஒரு பழைய வாய்ப்பு, ஒரு புதிய ஐடியா, யாரோ ஒருவரின் உதவியால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கல்யாண வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். யார் சரி யார் தவறு என்று தெளிவாக உங்களுக்கு தெரிந்து தெளிவான முடிவை நீங்க எடுக்கலாம். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக மாற்றும். உங்களுடைய குழந்தைகள் ஆச்சரியம் தரக்கூடிய தருணங்களாக உங்களுக்குள்ள மாறும். உங்களுடைய குழந்தைகள் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளையவர்களும் உங்களுடைய உங்களை பெருமைப்படுத்துவாங்க. எதிர்பார்க்காத சாதனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். ஒரு காலத்துல ஒரு மகரம் ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவரிடம் போய் கேட்டாங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு. அதற்கு அவர் சொன்னார், ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒரே ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி உன் கையை அதில் வெப்பமாக உணர்ந்து என்னுடைய கஷ்டம் எனக்கு சக்தின்னு நீ உன்னுடைய உள்ளங்கையை பார்த்து மறுபடியும் கூறு. இதை மட்டும் நீ பண்ணிப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். அதற்கப்புறம் ஒரு மூத்தவருக்கு நீ உதவி பண்ண, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மூத்தவருக்கு நீ உதவி பண்ணு, ஆனா ஏழை மனிதருக்கு நீ உதவி பண்ணணும். உன் கையை உன் இதயத்தில் வைத்து 5 நிமிடம் அமைதியாக இரு. என்ன வேணுமோ நீ கேளு. அதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையும் அமைதியாக கிடைத்ததாம். அவருடைய வாழ்க்கையும் உயர்ந்ததாம். இதனை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். எனவே மகரம் ராசி அன்பர்களை, நீங்க சந்தித்த கஷ்டங்கள் வீண் போகவில்லை. அது உங்களை ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போக தயாராக பண்ணி கொண்டிருக்கிறது. இதனை மட்டும் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.